பார்க்குக்கு வந்துட்டு பேக்க உட்காந்து கேட்குறான் பாரு லூஸ். பார்த்தா சுண்டல் வாங்கி தர சொல்லுவா, நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி உட்காந்துருவோம். டேய் ஐயோ கூப்பிடுறாளே, டேய் கண்டுக்காத. டேய் லூஸ், என்னடி ஆச்சு? நீ மூஞ்ச பாக்குறியா இல்லையா? நீ வர வர ஏதோ வருது பாரு. என் வாயில கூட நல்லா வருது. என்னது? இல்லம்மா, மூஞ்ச பார்த்தாதான் அனுஷ்காவி அனுஷிகாவி சேர்த்த மாதிரி இருக்குது. அதைத்தான் அப்படி பொறுமையா சொன்னேன், நீ கோவப்படாத. நல்ல வேலை, அசிங்கமா சமாளிச்சாச்சு. வெள்ள முடி வேற வருதுடா. வயசானா வரத்தானே செய்யும். புரியல. என்னது? வயசு பொண்ணு வெள்ள முடி 1-2 அப்பப்போ வரத்தானே செய்யும். இதுக்கு போய் ஏன் கோவப்பட்டுக்கிட்டு? எங்க அம்மாவுக்கு நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சு. உனக்கேத்த இழிச்சவாய நான் தான் சொல்லியிருப்பாங்களே. அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை சரியா? வேற என்ன சொன்னாங்க? நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு கேட்கறாங்க. இரு சுண்டல் வாங்கிட்டு வரேன். இதுக்கு நடிக்கிற? இப்பதான் நானும் என் ஃப்ரெண்டும் வேலையை பத்தி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருந்தோம். கிழிச்சிங்க. நல்ல வேலை, கெட்ட வார்த்தையில அவனா? அவனை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு. ஏய், அவன் என் ஃப்ரெண்டு, எனக்காக உசுரையே கொடுப்பான் பாரு. சொன்னோடனே கால் பண்ணிட்டான். ஹலோ மாமா. சொல்லு மச்சான். எங்கடா பிடிங்கிட்டு இருக்கிற? இதான் என் ஆள் கூட பார்க்குக்கு வந்திருக்கேன். அது ஒரு மூஞ்சியா, அதை கூட்டு போயிட்டு அதை கூட்டு போறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு டேவிட் குமாருக்கு லேடி கட்ட போட்டு கூட்டு போலாம்ல. அசிங்கப்பட்டு வரத நினைச்சுக்கிறியா? பாக்குற வேண்டாமா ஃபிகர் நினைச்ச மாட்டான். பொண்ணெல்லாம் என்ன நினைச்சுக்கிறேன் நானு? பொறுக்கி நீல அக்கா தங்கச்சியோட பொறுக்கல வைடா போனேன். அப்படி பார்க்காதம்மா, வச்சுட்டான். இனிமேல் கால் பண்ண மாட்டேன். இவனை வச்சுட்டு என்ன பண்றது? இவனுக்கு நம்ம மேல பொசசிவ்னஸ் இருக்கா இல்லையாவே தெரியலையே. ஒரு ஐடியா. இப்போ பாரு பேபி, என்ன அழகா கூப்பிடுறா. அங்க பாரேன், அந்த பையனை பாரேன். யார் அது? அதுக்குள்ள வந்துட்டீங்களா? செம்ம ரொமான்டிக்கா பேசுறாள். உன்னோட நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுகையிலும் மறக்காது கண்மணியே. ஆட கன்றாவி. யாரு அந்த 10 மணி டாக்டரா? அவனா? அவன் மிமிக்ரி எல்லாம் பண்றா பேபி ப்ரோபோஸ் பண்றதுக்கு. ஏய் இங்க பாரு சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. நான் உன் மேல ஆசைப்படல, உன்னை லவ் பண்ணணும்னு சுத்தமா தோணவே இல்லை. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உண்மையாலுமே காண்டிக்கிறாளா? அவனை மாதிரி ஒரு பையன் ப்ரோபோஸ் பண்ணியிருந்தா செம்மையா இருந்திருக்கும். ஓ சத்திய சொல்றா, இவ்வளவு சும்மா ஒர்க் அவுட் ஆகுது. ஏய், அவன் ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொல்றதே கேவலம், நீ அதை விட கேவலம். ஏண்டி உன் மூஞ்ச தான் டெய்லி கண்ணாடியில பாக்குறல்ல, நானே உன் மூஞ்ச பார்க்க முடியாம தான் இங்கிட்டு திரும்பி இரு. வாடி வா. அவசரப்பட்டு உண்மையெல்லாம் வளரிட்டோமே, கடவுளை வெளுத்து வாங்க போதுடா. பேபி அப்படி பார்க்காதி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு வேண்டி சொன்னேன். நீ உண்மையால் பேசிட்டு வராண்டி. அப்பா வேணாமா. காலை 10 மணி வாட்ச் ஷோரூமில். எம்மாடி, அடாடாடா, வாட்ச் ஒவ்வொன்றும் மின்னுதே. இதை கண்ணாடியில் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் கருமா இவன் கையில் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியலையே. இருந்தாலும் இவளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதே. ஏய் வா. என்னாச்சு இவளுக்கு? என்னடியாச்சு? சூப்பரா இருக்கு. அதுக்கேண்டி சுகர் வந்த முன்னாடி ஸ்வீட் வச்ச மாதிரி வாயை போடுற? பார்க்குறவ என்னையே தான் அசிங்கமா நினைக்க போறாண்டி. எல்லாமே அழகா இருக்கே. சார். யாரா நீ? சார் மேனேஜர் சார். சொல்லுங்க சார். சார் யூ ஆர் மை பிராண்டட் கஸ்டமர் ஆர் பிராண்டட் ஷோரூம் சார். யா ஐ அம் a twinkle little star. thank you சார். என்ன ப்ரைஸில் சார் வாட்ச் பார்க்குறீங்க? சார் அமௌண்ட்லாம் மேட்டரே இல்லை சார். என் செல்லத்துக்கு என்ன பிடிக்குமோ அந்த கருமத்தையும் எடுத்து கொடுங்க. ஓகே சார். இவ்வளோ அமௌண்ட் எதுரா உனக்கு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டா. ஹலோ அங்கிள், நான் சாம் பேசுகிறேன். ஆமாம் அங்கிள், ஒரு பெரிய கூத்து நடந்துருச்சு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் ரோட்டை கிராஸ் பண்ணா ஒரு லாரிக்கார பட்டார் நினைச்சிட்டா அங்கிள். கொஞ்ச நேரத்தில் ஈரக்கொலையே நடுங்கிருச்சு அங்கிள். ஹாஸ்பிட்டலுக்கு காசு கட்டணும் அங்கிள். உடனே கூகுள் பேல போட்டு விடுங்க ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ். என்ன மெசேஜ் வருது? அதுக்குள்ளே போட்டு விட்டான். அப்போ எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். அது உனக்கு சொன்னா புரியாது. அது ஒரு பரதேசி கொடுத்த காசு. நீ ஒழுங்கா வாட்ச பாரு, கொஞ்சம் நவுலு. சார் இதை விட நல்ல மாடல்ஸ்லாம் எங்கே இருக்குது, பார்க்கலாமா? அப்படியா? என்னடி பாப்பமா, எங்க காட்டுங்க சார். நல்லா இருக்குல்ல? எது 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 எச்சக்கலை மாதிரி பண்ணாங்க. ப்ரோ இந்த வாட்ச் எடுங்க ப்ரோ.
நல்லா சில்வர் அண்டா மாதிரி இருக்கு. கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்கும். மூஞ்சி இப்போ நல்லா மூஞ்சி ஒரு மாதிரி. Sir, you are my premium customer, sir. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ரேட் எவ்வளோ? Sir, just 12,000, sir. 12,000. என்னடா சொல்கிறீங்க? வாட்சோட ரேட்டை கேட்டால் கடையோட ரேட்டை சொல்கிறீங்களா? இதை எப்படி வாங்கி கொடுக்க போகிறோன்னு தெரியலையே. செல்லம், வாட்சு பேபி எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அப்படி தப்பிச்சா? ப்ரோ, இந்த வாட்சை வச்சுட்டு ரேட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுங்க. இது அதை காட்டுவீங்களா? ஐயோ, சர்ப்ரைஸ் பண்ண வந்து என்ன சாணியெல்லாம் விட்டுருவாங்க. இதான் வேணுமா? காட்டுங்க. என்ன இப்படி பார்க்குறான்? இது 18,000, sir. இதுக்கு ஒரே வழிதான், ஆயுதத்தை எடுத்து வேண்டியதான். நீங்கள் என்ன பண்ணுங்க, சரி சார். இந்த கார்டில் இருக்கிற கேஷை இவளுக்கு வாட்ச் எடுத்து கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு இந்த கார்டை உங்ககிட்டயே கொடுத்துருவா. வெறும் கார்டை வச்சு விளக்கணை கூட வாங்க முடியாது ப்ரோ. இது குப்பையில் போட்டுருங்க. ஓகே சார். எருமை போய் வாங்கிட்டு வா. ஓடி ஓடி. சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தா சாப்பிட்ற ரைஸ் கூட காசு இல்லாத மாதிரி பட்டாளே. ஐயோ, எங்கே போய் அழுவேன்னு தெரியலையே. பேபி ரேட் கம்மி பண்ணிட்டு. என்னடி சொல்ற? பாதி வலிக்கு முடிச்சிட்டியா? இல்ல, பேக்கிங் சார்ஜ் போட போனாங்களா, அதுதான் கம்மி பண்ணிட்டேன். உங்க அப்பா வரான் பாரு. ஆமா. ஏண்டி 18,000 ரூபா கொடுத்த எனக்கு இந்த 18 ரூபா கொடுக்க தெரியாதா? ஒழுங்க போயிரு, கொன்றுவோம். போ போ ஓடி. உனக்கு கல்யாணம்னா எனக்கு ஏடி கால் பண்ணி சொல்ற? ஒரு நாள் பாரு, நான் பெரிய ஆளா ஆவேன். அப்ப உன்னை விட செம்மையா சூப்பரா ஏன் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி காட்டுறேன் பாரு. வைடி போன கீழே வைடி. இவளுக்கு கல்யாணம் எனக்கு கால் பண்ணி சொல்றா. ஸ்டூபிட் வாங்கி வாழ்க்கையே நாடகமாச்சு. இவளை பார்க்கும் போதெல்லாம் காண்டாவது. இதுல இவன் மூஞ்ச வேற வால்பேப்பரா வச்சிருக்கேன். நம்மள இல்ல. டேய் தம்பி, தள்ளி உட்கார்றா. எது தம்பியா? ஏய், என்னடா வயசு ஆகுது உனக்கு? 25. எனக்கு 32 வயசு ஆகுதா? 32 வயசாச்சா? நானே ஆள் என்னை விட்டுட்டு போயிட்டோன்னே லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துருக்கேன். எனது லவ் ஃபெயிலியரா? நீ வேற என்னை காண்டு ஏத்திட்டு இருக்கேடா. மூட்டு உட்கார்றா. என்னன்னா லவ் ஃபெயிலியர்னா தாடியை புல்லுக்கட்டு மாதிரிலாம் வைப்பாங்க, இங்க வளரவே இல்லை. ட்ரிம்மர் வச்சு சேவ் பண்ணிட்டேன். கேட்குறான் பாரு. டேய், நாளா மற்ற பசங்க மாதிரி தாடியை வளர்த்துட்டு மீசையை வளர்த்துட்டு தருதல சுத்துற ஆள் கிடையாது. அவங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு அவதாரமா இருக்கணும் இருக்கிறவன் நான். யாரோ யார் இவனோ புது அவதாரம் தான் எடுத்திருக்கான். என்னடா பாம்புக்கு மக்களி ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டு இருக்கிற? ஒரு எமோஷனலா இருக்கட்டுமே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், மூடிட்டு இரு போதும். சும்மா காண்டு ஏத்திக்கிட்டு. சரி, உங்க ஆள் எப்படி ஓடி போனா? இது ஓடி போனாளா? நான் வேணான்னு விட்டு போனாடா. விட்டு போனாளா? சரி, எப்படியோ போனா. அவ எப்படி போனா சொல்லுங்க. மேலே பாரு. என்ன காக்க போச்சா? நாசமா போச்சு. டேய், ஃப்ளாஷ்பேக்னா மேலே தாண்டா பார்க்கணும். இதாண்டா நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கோம். மேலே பாரு. இவனா? ஹலோ ரமேஷ். இன்னைக்கு இல்லை, நம்ம நாளைக்கு போகலாம். போவீங்க. ஏய், அன்னைக்கு நம்ம பீச் போனோம்ல, அதை எங்க அம்மா கிட்ட சொன்னா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம நம்ம போன விக்ரம் மூவி அந்த கன் எஃபெக்ட்ஸ் ஸ்டில் நவ் எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு ஒன்றும் மாறவே இல்லை. ஐயோ, எனக்கு அது மறக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏமா ஒரு நிமிஷம். யாரு? நம்ம ரமேஷா? அம்மா. உன் பெஸ்ட் இல்ல? ஆமா. ஏண்டி எல்லா இடத்துக்கும் அவங்க கூட போயிட்டா, அப்ப நான் எதுக்கடி இருக்கேன்? புரியல எனக்கு. பின்னேடி தேட்டரு, பார்க்கு, பீச்சு இதெல்லாம் அவன் கூட்டு போவான். இபி பில்லு கட்டுறது, கரண்ட் பில்லு கட்டுறது, ஃபோன் பில்லு கட்டுறது இதெல்லாம் நான் பண்ணணும். எங்கடி போயிட்டு இருக்குது நாடு? என்னடி பண்றீங்க? யாரும் இந்த பெஸ்ட் எல்லாம்? ஐயோ, அவசரப்பட்டு எமோஷனலா பேசிட்டனே. இவ வேற நம்ம மேலெல்லாம் கைய வைப்பா. என்ன பண்ண போறோன்னு தெரியல. அது ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன். இனிமேட்டு வேணா அப்படி பார்க்காதம்மா, அதை மட்டும் சொல்லிடாதம்மா. இதாண்டா நடந்துச்சு. ஒண்ணுமே நடக்கலையே. டேய், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், உனக்கு தெரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. கம்முன்னு இரு, சும்மா வெறுப்பேத்துட்டு. என்னத்தையும் சொல்றாரு, நம்மளும் நம்புற மாதிரி நடிப்போம். ப்ரோ, அங்க பாருங்க ப்ரோ, ஸ்மார்ட் சிட்டிலே எவ்வளவு ஸ்மார்ட்டா போயிட்டு இருக்கா.
டேய் நீ அவன் தானே அந்த பார்க்கில் கண்ணை நோடினு சொன்ன அவன் தான் ப்ரோ அவன் தான். அட போங்க பாஸ், நானாவது உங்கள் கண்ணை தான் பிடிங்கிடுவேன்னு சொன்னேன். ஆனால் என்னோட ஆள் என் இதயத்தையே பிடுங்கி எடுத்துகிட்டு போயிட்டேன். அவளுக்காக என் இதயத்தில் ஒரு ரோஜா செடியை நட்டு வச்சேன். ஆனால் அவள் போகும்போது அதை வேரோட எடுத்துட்டு போயிட்டா பாஸ். அதில் உள்ள முள்ளெல்லாம் குத்தி குத்தி ரத்தம் 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 ரத்தம். முடியல பாஸ், முடியல. ஏய் உண்மையாலுமே பாவம் தான்டா. யாரு இவனா? அந்த பொண்ணு பின்ன இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணா எந்த பொண்ணுடா கூட இருப்பா? அப்ப நான் செடியை பிடிக்கிட்டு போயிருக்கூடாது, செருப்பால அடிச்சுட்டு போயிருக்கணும். ஏய் நான்லாம் உன்னோட பயங்கரமா லவ் பண்ணடா. நானே லவ் ஃபெயிலியர் ஆகி சும்மா உட்காந்துருக்கேன், நீ வேற காண்டே ஏத்திட்டு இருக்க. ஏய் ஏதாவது சொல்றான் அவனை. டேய் சும்மாறா, நானே என் வாழ்க்கையில் ஒருத்தன் வந்துட்டானு நொந்து போயிருக்கேன். பாஸ் அப்படிங்களா? ஐயோ தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஐயோ உண்மையா? ஏய் என்னடா மேல காமெடியா? சீ கருமம். பாஸ் அப்போ உங்களுக்கும் இதே நோய் தானா? ஆமா எனக்கு இதே நோய், அவனுக்கு இடுப்புல நோய். கேட்கறான். சரி விடுங்க, நம்ம லைஃப்ல பொண்ணே வரக்கூடாது. ஓகே? என்ன பொண்ணே வரக்கூடாது, காலில் பொண்ணே வரக்கூடாது. பொண்ணு நகைச்சுவீங்களா? அவன் மட்டும் சொன்னா அப்ப மட்டும் அமைதியா இருந்த. இந்த நிலைமையில நமக்கு நகைச்சுவை தேவையா? சரி விடு, இப்ப என்ன பண்ணும்? சரி வாங்க சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணடா. சத்யா சத்யா மை சத்யா. சத்தியம் இல்ல பாஸ். ஓ மை காட் சத்யாடா. ஹே சத்யா யூ சிங்கிள், ஐ அம் கமிங் டு மிங்கிள். பாஸ் சத்தியம். போடா பைத்தியம். என்ன பாஸ் பிகரை பார்த்தவனு ஃப்ரெண்டை விட்டு போறாரு? அவன் போனா போறான்டா, நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன். வாங்க. இது சத்யா. சந்தியா இல்ல பாஸ், சத்தியம். அது இல்லடா, அவ என் பக்கத்து வீட்டு புள்ள சந்தியாடா. சந்தியா அம்மா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? பாஸ் இரு நான் வரேன். ஐயோ பாஸ் இப்படி பாதியிலே விட்டு போறீங்களே, நான் உங்க ஃப்ரெண்டு. இனிமேல் அவதான்டா என் ட்ரெண்டு. ஐயோ அவ என்னடானா சத்தியான்னு போறான், இவன் என்னடானா சந்தியான்னு போறான். அப்போ நம்மள யாரு பாப்பா? அப்போ நம்ம ஆறுதலுக்கு யாரும் இல்லையா? என்ன வேலைக்காரி நம்மளே குறுகுறுன்னு பார்க்குற? சரி நம்மளும் பார்ப்போம். ஹாய் எந்த கேள்வி கேட்கிறா? எந்த ஒரு காரியா இருப்பான்னு தெரியலையே. அப்ப நம்மள யாருமே பார்க்க மாட்டாங்க போல இருக்கு. கடைசி வரைக்கும் நம்ம சிங்கிள் தான் போல இருக்கு. விடுங்கடா, அப்ப நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருந்துக்கிறேன்.